ஆணித்தரமான அசைக்க முடியாத உறுதியுள்ள ஒரு பேச்சு. அதிலும் அவர் குறிப்பிட்ட if the US no longer wants to lead, Canada will lead என்பது உலக பொருளாதாரத்தை அமெரிக்கா கைவிட்டு செல்வதாக இருந்தால் உலக பொருளாதார ஒழுக்கை அதனை கனடா முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றது என்பதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியால் சொல்லக்கூடிய விடயங்கள் அல்ல. அதற்கு அனுபவம் பரீட்சிக்கப்படாத அல்லது பொய் புகட்டப்பட்ட ஒரு முறையை ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வருகின்றார். அனைத்து பொருளாதார நிபுணர்களுடைய கேள்வியும் என்னவென்றால், இவருக்கு ஆலோசனை கூறுவதற்கு அமெரிக்காவில் பொருளாதார நிபுணர்கள் இல்லையா? ஏன் இவ்வாறான ஒரு பொய் புரட்சி, அந்த பொய் மூலமான ஒரு செயற்பாட்டை கொண்டு வருகின்றார்? பகிரங்கமாக ஏற்கப்பட்ட உண்மையாக இருப்பது என்னவென்றால், கனடாவில் பொருளாதார மந்தநிலை வரும், பொருட்களின் விலை உயரும் என்று எல்லாம் அறிவித்து விடப்பட்டன மக்களுக்கு. அதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த விவகாரமானது நிச்சயமாக 1 வருடம் 2 வருடத்திற்கு தீரப்போவதில்லை. குறைந்தது 4-5 வருடங்கள் எடுக்க போகின்றது. அந்த நேரம் அவர்கள் அந்த பிரதிபலிப்பை அமெரிக்கர்கள் அறிந்து ட்ரம்புக்கு எதிராக போராட்டம் அளிக்கின்ற பொழுது ட்ரம்ப் அங்கே இருக்க மாட்டார். எனவே இது ஒரு படுபாதகமான அறிவியலற்ற ஒரு பணக்கார வர்க்கத்தின் செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை எடுக்க வேண்டும். அமெரிக்கா இறங்கி வரும். நிச்சயமாக அமெரிக்கா இந்த விடயங்களில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ளும் ஒரு குறுகிய காலத்தில். ஆனால் நம்பிக்கை இழந்து விட்டது. எந்த நாடும் அமெரிக்காவை நம்பாது. குறிப்பாக கனடா கூட இனி அமெரிக்காவை நம்பாது ட்ரம்ப் இருக்கும் வரை. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரியை விதித்ததன் பின்னர் சந்திக்கின்றோம். இது மிக முக்கியமாக உலக நாடுகள் பலவற்றிலும் அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அதிர்வலைகள் என்பது சில வேளைகளில் சிலரால் அமெரிக்க ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற நடவடிக்கை சரியானதே என்று வாதிடக்கூடியவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஏனென்றால் வரியை நீங்கள் விதிக்கின்ற பொழுது அவர்கள் விதித்தால் அதில் என்ன தவறு இருக்கின்றது என்ற கேள்விகளையும் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது கனடாவை பொறுத்தவரையில் இதற்கு எதிர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாக்கானி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் கனடாவை ஒரு நீண்ட நோக்கில் பார்க்கின்ற பொழுது ஒரு நிலைநிறுத்தக்கூடிய நடவடிக்கைகளாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்றைய தினம் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக பிரான்சின் முதலீடுகள் தொடர்பாக அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறு உலக நாடுகள் மத்தியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு எவ்வாறான அழுத்தங்களை கொடுக்கும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். கனேடிய பிரதமர் தேர்தலை எதிர்நோக்குகின்ற நிலையில் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள், குறிப்பாக ஏற்கனவே கனடாவில் தேசிய உணர்வு அதிகரித்திருக்கின்ற நிலையில் மக்கள் கூடுதலான ஆதரவு நிலையையும் மாகாணிக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தகவல்களும் மக்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அவர் தெரிவிக்கின்ற இந்த விடயங்கள் என்பது நம்பிக்கையை அளிப்பதாக இருந்தாலும் நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக இப்பொழுது பார்த்தீர்களானால் முதல் விடயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு மாக்காணியின் தலைமையை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தை நேற்று, அதாவது ஆணித்தரமான பேச்சு, ஆணித்தரமான அசைக்க முடியாத உறுதியுள்ள ஒரு பேச்சு. அதிலும் அவர் குறிப்பிட்ட if the US no longer wants to lead, Canada will lead என்பது உலக பொருளாதாரத்தை அமெரிக்கா கைவிட்டு செல்வதாக இருந்தால் உலக பொருளாதார ஒழுக்கை அதனை கனடா முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றது என்பதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியால் சொல்லக்கூடிய விடயங்கள் அல்ல. அதற்கு அனுபவம் தேவை, ஒரு முதிர்ச்சி தேவை. அவை இரண்டும் உள்ளவராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அது ஆணித்தரமாக மக்களுடைய கருத்துக்களிலும் வெளிப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு சூழ்நிலை, அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், சிலர் ட்ரம்ப் அவர்களின் போக்கை ஆதரிக்கின்றார்கள் என்று. அது மிகவும் ஒரு தவறான முடிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
இவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்பது எந்த ஒரு பொருளாதார நிபுணராலும் ஏற்க முடியாத அல்லது இதுவரை எந்த ஒரு உலக வழக்கிலும் பரீட்சிக்கப்படாத விடயமாக அவர்கள் கூறுகின்ற அந்த வரி விதிப்புகள், அதாவது ஏற்றுமதி இருந்து இறக்குமதியை கழித்து அதில் இவ்வளவு வீதம் வருகின்றது, அதில் அதை இரண்டாக்கி விட்டு 47 வீதத்தை விதிப்போம் அல்லது 44 வீதத்தை விதிப்போம், 24 வீதத்தை விதிப்போம் என்பது எந்த ஒரு பரீட்சிக்கப்படாத ஒரு முயற்சியாகவும் அதேவேளை உலக ஒழுக்கில் ஒரு பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இறுதி நுகர்வோராக அமெரிக்கர்களே இருக்க போவதாகவும் இருப்பதைத்தான் காட்டி நிற்கின்றது. இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பதை அமெரிக்கர்கள், இன்று நான் நினைக்கிறேன் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் கூட அதனை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், சந்தைகள், பங்கு சந்தைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைகின்றன. மார்க்கோ ரூபியோ அவர்கள் சற்று முன்னர் தெரிவித்த கருத்துக்களின்படி இந்த பங்கு சந்தைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஆணித்தரமாக ஒத்துக்கொள்கின்றார்கள். அதற்கான காரணமாக நீங்கள் குறிப்பிட்ட பிரான்ஸ் மற்றும் சைனா கூட இப்பொழுது 30% வரி விதிப்பை சகல பொருட்களுக்கும் விதித்திருக்கின்றது. இவையெல்லாம் எங்கே சென்று முடியுமாக இருந்தால் அது ஒரு பரீட்சிக்கப்படாத ஒரு களத்திற்கு உலகை இட்டு செல்ல போகின்றது. இதில் தலைமைகள் வரப்போகின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் என்கின்ற தலைமை இந்த இடத்தில் முக்கியமாக ஒரு முன்னணி வகிப்பதாக அமைய போகின்றது. அவர்கள் நிச்சயமாக இந்த விடயத்தில் தங்களை முன்னிறுத்த வேண்டும் என்றால், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பாதிப்புகளை எதிர்கொள்வது என்று சாதாரணமல்ல. இந்த நிலையில் கனடா என்பது மேற்குலகின் போக்கில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கதாநாயகனாக தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதாவது இது ஒரு திருத்தக்கூடிய முயற்சியாக எடுக்காமல் இதுதான் யதார்த்தம், இந்த யதார்த்தத்திற்கு ஏற்ப நாங்கள் எவ்வாறு மீண்டும் வருவதற்குரிய செயற்பாடுகளை செய்யலாம் என்பதை ஊகித்து இப்பொழுது வரி விதித்திருக்கின்றார்கள் வாகனங்களுக்கு. அதாவது அமெரிக்க வாகனங்களுக்கு அந்த அதிலிருந்து வருகின்ற $30 பில்லியன் மோட்டோ இண்டஸ்ட்ரி எனப்படுகின்ற வாகன தயாரிப்புக்கும் அது சம்பந்தமான தொழிலாளர்களுக்கும் வழங்க போகின்றார்கள். இங்கே உள்ள உண்மையான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த சந்தைகள் மட்டும் சரிவதல்ல, இதன் இந்த வாங்குனர்களாக இருக்க போன்றவர்கள். இப்பொழுது ஒரு இலங்கையிலோ அல்லது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எனப்படுகின்ற இந்த உடுப்புடுகைகள் வியாபாரத்தில் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள், அதோடு பாதணிகள், இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பிரபல்ய இந்த பேருள்ள பாதணிகள், அது நைக்கியாக இருக்கட்டும், ரீபோக்காக இருக்கட்டும், இவையாக இருந்தாலும் அவை தயாரிக்கப்படுகின்ற இடங்கள் என்பன இந்த நாங்கள் குறிப்பிட்ட நாடுகள், இந்த நாடுகளில் எல்லாம் தயாரிக்கப்படுகின்ற அந்த பொருட்கள் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது இப்பொழுது $200 வாங்குகின்ற ஒரு தயாரிப்பை அமெரிக்கர் ஒருவர் $260 கொடுத்து வாங்க வேண்டும். அது அமெரிக்கருடைய பணமாகத்தான் செல்ல போகின்றது. அவரிடம் அந்த பணத்திற்குரிய உழைப்பு அல்லது அதிகரிப்பு இருக்குமா என்று கேட்டால் இல்லை. அதே போல பல பொருட்களும் இப்ப இது ஒரு சாதாரண உதாரணம். அதே போல இந்த அந்த பிராண்ட் நேம் க்ளோத்ஸ் என்கின்ற அந்த அதாவது உயர் தர ஆடைகள் தான் இந்த மேட் இன் ஸ்ரீலங்கா, மேட் இன் பங்களாதேஷ் என்று வருபவை. அவை எங்குமே சந்தைப்படுத்த முடியாது. அவை தயாரிப்பாளர்களுக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட வேண்டியவை. அவர்கள் அதனை அமெரிக்கா போன்ற நாடுகளில் சந்தைப்படுத்துவார்கள். அவ்வாறான புடவைகள் எல்லாம் இவர்கள் இங்கே செய்ய முடியுமா அல்லது அமெரிக்க மண்ணில் உற்பத்தி செய்ய முடியுமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. அதற்குரிய தொழிற்சாலைகள். இப்பொழுது இந்த பிராண்ட் பற்றி குறிப்பிட்டீர்கள். இந்த பிராண்டுக்கு பழகப்பட்டு விட்டார்கள். குறிப்பாக இப்பொழுது மேட் இன் கனடா அல்லது எல்போ அப் போன்ற பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் இவ்வாறான பிராண்டுக்கு பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் மாற்றுத் தெரிவை மேற்கொள்வதற்கான ஒரு வழியை அமெரிக்காவே பிறப்பித்திருப்பது என்று நினைக்கலாமா? அல்லது அவர்கள் தொடர்ந்தும் இவ்வாறான பிராண்டுகளை நாடுகின்ற பொழுது அதனால் இந்த போட்டியில் இந்த சவாலை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலை ஏற்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? கனடா போன்ற நாடுகளில் ஏற்கனவே பிராண்டுகள் இல்லாத நிலையில் ஓரிரு பிராண்டுகள் தான் கனடாவை பொறுத்தவரையில் இந்த ஆடை சந்தையில் பாப்புலராக இருக்கிறது, பிரபலமாக இருக்கிறது. அதனைத்தான் மக்கள் பயன்படுத்துவார்கள், ஏனையவற்றை புறந்தள்ளி விடுவார்கள். இவ்வாறான ஒரு சூழலில் உணவுப் பொருட்கள் ஏனைய விடயங்களுக்கு மாற்றுத் தெரிவுகள் இருக்கின்ற பொழுது இந்த ஆடை சந்தையில் எவ்வாறு கனடா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது? இல்லை, ஆடை சந்தை மாத்திரமல்ல, பல விடயங்கள் இருக்கின்றன. இதிலும் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட ஆடை சந்தையை எடுத்துக்கொண்டால் கூட
அதில் தெரிவுகளை மேற்கொள்ள, அதாவது இப்பொழுது அவர்கள் விதிக்கின்ற வரி என்பது அமெரிக்கா தொடர்பாக வருகின்ற அல்ல அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கான வரியாகத்தான் இருக்க போகின்றது. எனவே இப்பொழுது ஆடைகள் என்பவற்றை கனடா வேறு நாடுகளில் இருந்து கொள்வனவு செய்ய போகின்ற பொழுது அதில் அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய பாதிப்பு என்பது ஏற்படாது. இது அமெரிக்காவுடன் ஒரு வியாபாரம் செய்கின்ற நாடுகளுக்கான ஒரு பிரச்சனையாகத்தான் இது மாறி இருக்கின்றது, அல்லது அமெரிக்காவிற்கான ஒரு பங்களிப்பாக. அதாவது இவ்வாறு கூறலாம், இப்பொழுது ஒரு ஒரு பொருளை $100 இவ்வளவு காலம் எடுத்தவர்கள் இனி $150 ஸ்ரீலங்காவில் இருந்து எடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதனை அங்கே எடுக்காமல் இன்னொரு சந்தையை தேடுபவர்களாக முனையலாம். 20% வரி விதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து அங்கே ஒரு குறைந்த விலையில் எடுக்கக்கூடியதாக இருந்தால் அப்பொழுது அங்கே பாதிக்கப்பட போகின்ற பொருளாதாரம் என்பது நாடுகள் சார்ந்தது. இப்போது இந்தியாவை எடுத்தீர்கள் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் பார்மாசூட்டிக்கல், ஐடி, மற்றது ஓட்டோ, மற்றது இந்த டெக்ஸ்டைல், இந்த 4 விடயங்களும் அவர்களை பொறுத்தவரையில் அந்த முன்னணி வகிக்கின்ற ஏற்றுமதி பொருட்களாக இருக்கின்றன, அல்லது அவர்களுக்கு வருவாய் தருவதமாக. எனவே அவற்றையெல்லாம் அவர்கள் முன் சந்தைப்படுத்துவது, வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதெல்லாம் உடனடியாக நடைமுறை சாத்தியம் இல்லை. அல்லது இவ்வாறு கூறலாம், அதாவது பரீட்சிக்கப்படாத அல்லது பொய் புகட்டப்பட்ட ஒரு முறையை ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வருகின்றார். அனைத்து பொருளாதார நிபுணர்களுடைய கேள்வியும் என்னவென்றால், இவருக்கு ஆலோசனை கூறுவதற்கு அமெரிக்காவில் பொருளாதார நிபுணர்கள் இல்லையா? ஏன் இவ்வாறான ஒரு பொய் புரட்சி, அந்த பொய் மூலமான ஒரு செயற்பாட்டை கொண்டு வருகின்றார்கள்? எனவே இதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய நிலைமையை சீராக்குவதற்காக மற்றவர்கள் பாதிக்கப்படுவதை கொண்டு வருவதான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது மாறி இருக்கின்றது. இப்பொழுது கனடாவை பார்த்தீர்களானால் கனடாவில் எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் என்பதை கனேடிய நிலைமைகள் சார்ந்ததாக. இப்பொழுது ஒரு குறிப்பாக ஒரு விடயத்தை கூறலாம், அதாவது இந்த பைப் லைன்ஸ், கியூபெக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்காக அமோகமான கனேடியர்கள் அதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான காரணிகளாக இது அமைந்து விட்டது. அதேவேளை வாகனங்களின் விலை என்பது இன்றிலிருந்து அதிகரிக்க போகின்றது. அது பாவித்த வாகனங்களாக இருந்தால் என்ன, புது வாகனங்களாக இருந்தால் என்ன, அவற்றிற்கான காரணிகளாக இவை அமைந்திருந்தாலும் இது அமெரிக்கா அதாவது சற்றும் சிந்தனை இல்லாமல் அல்லது சற்றும் ஒரு தெளிவில்லாமல் ஒரு முடித்த முடிவு இப்பொழுது உலக நாடுகளிடையே ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து அவர்களிடையே இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது. இப்பொழுது பகிரங்கமாக ஏற்கப்பட்ட உண்மையாக இருப்பது என்னவென்றால், கனடாவில் பொருளாதார மந்தநிலை வரும், பொருட்களின் விலை உயரும் என்று எல்லாம் அறிவித்து விடப்பட்டன மக்களுக்கு. அதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த விவகாரமானது நிச்சயமாக 1 வருடம் 2 வருடத்திற்கு தீரப்போவதில்லை. குறைந்தது 4-5 வருடங்கள் எடுக்க போகின்றது. அந்த நேரம் அவர்கள் அந்த பிரதிபலிப்பை அமெரிக்கர்கள் அறிந்து ட்ரம்புக்கு எதிராக போராட்டம் அளிக்கின்ற பொழுது ட்ரம்ப் அங்கே இருக்க மாட்டார். எனவே இது ஒரு படுபாதகமான அறிவியலற்ற ஒரு பணக்கார வர்க்கத்தின் செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை எடுக்க வேண்டும். ஆனால் இதனை கடந்து செல்ல வேண்டும், அதுதான் உண்மை. அவருடைய 3வது பதவிக்காலம் பற்றி அவர் பேசுகிறார். அவர் எந்த அடிப்படையில் அதை கூறுகிறார்? உண்மையிலேயே அவர் கூறுவதையெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுத்து பார்த்து கொண்டிருப்பதில் இதிலே அவருக்குரிய ஆசைகள், அவருடைய ஆசையில் அது ஒன்றாக இருக்கின்றது. சில வேளைகளில் அரசியல் யாப்பு சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டால் அது கூட சாத்தியமாகும். இப்பொழுது உலகிலேயே அதிக அதிகாரமுள்ள ஜனாதிபதி பதவி இலங்கைக்கு அடுத்ததாக, முதலாவதாக இலங்கை இருக்கின்றது, அதுக்கு அடுத்ததாக இருக்கின்றது அமெரிக்கா. அமெரிக்காவில் இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் என்பது மிகவும் ஒரு பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரலாம் என்பதைத்தான் ட்ரம்ப் காட்டி நிற்கின்றார். இந்த நேரத்தில் இந்த கனேடியர்களாக ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை அனைவரும் புரிந்து அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு ஒற்றுமையும் நல்லிணக்கமும் நிச்சயமாக முக்கியமானவை என்பதுதான் இந்த நேரத்தின் கருதுபொருள். ஆமாம். இலன் மஸ்க் பற்றி கூடுதலாக பேசியிருந்தவர்களுக்கு இப்பொழுது ட்ரம்பே ஒரு பதிலை வழங்கி இருக்கின்றார். அவருடைய பதவி திட்டமானது 130 நாட்கள் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த எல்லையை எட்ட முன்னரே அவருடைய பதவி பறிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு இலன் மஸ்க் கூறியிருக்கின்ற காரணம் தன்னுடைய முழுநேர பணியில் தான் கவனம் செலுத்த வேண்டும் என்பது. ஆகவே அவருக்கு கொடுத்த பணி என்பது நிறைவேற்றப்படாத நிலையிலேயே அவருடைய பதவி என்பது எடுக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு காரணம் மக்களுடைய எதிர்ப்பலையா அல்லது ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவாக இருக்குமா?
இல்லை, மக்களுடைய எதிர்ப்பலை. அதாவது இந்த அதிகார பீடமாக இவ்வளவு காலமும் பார்க்கப்பட்ட ஒரு இடத்தை அநாகரிக பீடமாக மாற்றியவர் என்கின்ற பெருமை இவருக்குத்தான் உண்டு. அதாவது சாதாரண ஒரு டி-ஷர்ட்டுடன் ஒரு தொப்பியுடன் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்கின்ற தொப்பியுடன் மகனை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு கதைப்பதும் அல்லது எதிர்பாராத நடவடிக்கைகளை எடுத்ததும் பல துறைகள் அங்கே ஈடாட வைத்து விட்டார்கள். அதாவது அமெரிக்கர்களிடையே கூட தாங்கள் செய்கின்ற தொழில்துறை சம்பந்தமான நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்தி விட்டார்கள். பல அரச உத்தியோகத்தர்கள் இப்பொழுது அவர்கள் எல்லாம் பதவிகள் இழந்த நிலையில் அவர்கள் தனியார் மயப்படுத்தப்பட்ட வேலைகளை நாடி செல்ல வேண்டிய தேவையையும் அந்த அரசு மீதான நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது அதாவது முதல் இருந்த ஒரே ஒரு உத்தரவாதம் அரச வேலை என்று சொன்னால் தொடர்ச்சி இருக்கும், நீட்சி இருக்கும், ஓய்வு மட்டும் வேலை செய்யலாம் என்று அவற்றில் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டார்கள். இது அங்கே ஒரு பலத்த நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கான மூல காரணம் ஈலோன் மாஸ்க் என்பதில் எந்தவித கருத்து வேற்றுமையும் இல்லை. இருந்த செல்வாக்கு சரிந்திருக்கின்ற நிலையில் டெஸ்லா பங்குகளினுடைய வீழ்ச்சி காணப்படுகின்றது. வாகனங்களை கொள்வனவு செய்வர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. உலக மட்டத்தில் இலன் மஸ்கிடம் இருந்த அந்த செல்வாக்கு என்பது குறைந்திருக்கின்ற நிலையில் அது வியாபாரத்திலும் தாக்கத்தை செலுத்துகின்றது. இந்த நிலையில் அவர் பதவி விலகினால் அந்த இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்று விடுவாரா? இல்லை, இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இவ்வாறு கூறுங்கள். அமெரிக்க தயாரிப்பாக டெஸ்லா இருக்குமாக இருந்தால் அதற்கு அவர்கள் 30% வரியை விதிக்கும் பொழுது அல்லது அதற்கு மேற்பட்ட வரியை, அதாவது பேஸ் லைனோட 40% வரியை விதிக்கும் பொழுது டெஸ்லாவை விட வசதியான கார்கள் எல்லாம் இப்பொழுது சீனாவில் இருந்து வருகின்றன. ஜப்பான் மற்றும் சவுத் கொரியாவை விடுங்கள், அவர்கள் கூட வாகன உற்பத்தியில் பிரபல்யமான நாடுகள். அவற்றை விடவே சீனாவில் இந்த மின்சார வாகன சந்தைப்படுத்தல் என்பது அதீதமாக இருக்கின்றது. இவர்களுடைய விலையில் அரவாசி. அப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது என்றால் சந்தைகளில், உலக நாடுகளின் சந்தைகளில் எல்லாம் வேறு வாகனங்களின் பாவனைகள் அல்லது வேறு பொருட்களின் வரவுகள் என்பன அதிகரிக்க போகின்றன. இப்பொழுது டெஸ்லாவுக்கு பதிலாக ஒரு சீன வாகனத்தை வாங்குவதற்காக ஒரு கனேடியர் கூட விரும்புவார் என்றால் விலையில் உள்ள வித்தியாசம் என்பது அது போன்ற நிலைமைதான் பல பொருட்களிலும் ஏற்பட போகின்றன. இங்கே நாங்கள் அதாவது உண்மையாக தெளிவான முறையில் இதை பார்த்தால் அந்த எண்ட் பையர் என்கின்ற அல்லது எண்ட் யூசர் என்கின்ற அவர் யார் என்று பார்த்தால் ஒரு அமெரிக்க பிரஜை. இப்பொழுது கனடாவில் இருந்து இந்த நாட்டில் இருந்து போற பொருட்களுக்கும் இவ்வாறான வரி விதிப்புகள் வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த எண்ட் யூசர் எனப்படுகின்ற அமெரிக்க பிரஜைகள் தான் அதுக்குரிய வரியை செலுத்த போகின்றார்கள். அவர்கள் செலுத்தி வாங்குகின்றதை அவர்கள் உணர்கின்ற தருணம் என்பது இனி கொஞ்ச காலத்தில் வருகின்ற பொழுது அங்கே ஒரு பிரளயம் வரும். ஆனால் அது நிச்சயமாக ஒரு அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் ரெசிஷன், பொருளாதார நெருக்கடியாகத்தான் மாற்றப்படும். அதனை ஒத்துக்கொள்கின்றார்கள், அமெரிக்க வல்லுநர்களே ஒத்துக்கொள்கின்றார்கள் தங்களுக்கு பொருளாதார முடக்கல்ல ஏற்படும் என்று. ஆனால் கனடா உட்பட மேற்கு நாடுகள் எல்லாம் உலக பொருளாதாரம், அதாவது குளோபல் ரெசிஷன் ஏற்பட போகின்றது என்பதை அவை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய முறையில் பயணிக்கின்றன. எனவே இந்த விடயங்களில் நாங்கள் கவனிக்க வேண்டியது இவ்வாறான விடயங்களை செய்கின்ற பொழுது அவர்கள் புறப்போகின்ற, அதாவது உள்ளூர் உற்பத்தி அவருடைய கோரி இவ்வாறு கூறுங்கள். அவர் என்ன நினைக்கின்றார் என்றால் இவ்வாறு தான் பொருட்களை எல்லாம் வரி, அதாவது விதிக்கின்ற பொழுது மேலதிக, அதாவது எடுக்கின்ற கொள்வனவு வரி விதிக்கின்ற பொழுது இதை கொள்வனவு வரி என்று தான் கூற வேண்டும். கொள்வனவு வரி விதிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால் அமெரிக்காவில் உற்பத்திகள் பெருகும், அமெரிக்காவில் தொழில் வாய்ப்புகள் தொடங்கும், அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் எல்லாம் பெறும், அமெரிக்கா ஒரு தன்னிறைந்த பொருளாதாரத்துக்கு செல்லும் என்று. ஆனால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் எவ்வளவு என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். அதாவது அமெரிக்காவிற்கு தேவையான பல மில்லியன் தொன்கள் அல்மினியம் என்பது, அல்மினியம் கனடாவில் இருந்து செல்கின்றது. கனடாவில் தான் முதல் தர அல்மினியம் செய்யப்படுகின்றது. அதனை உற்பத்தி செய்வதற்கு அமெரிக்காவிற்கு பல மடங்கு மின்சாரம் மற்றும் ஹைட்ரோலிக் பவர் தேவை. அது அமெரிக்காவிடம் அவ்வாறான தகுதி என்பது இல்லை. அப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது என்றால் இந்த விமானங்கள், வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள் போன்றவற்றிற்கு அலுமினியம் தான் பாவிக்கப்படும் என்றால் அலுமினியம் தான் அந்த பாரம் இல்லாத
ஒரு உலோக அதை விட விண்வெளி பயணங்களின் பெரிய உற்பத்திகளுக்கு கூட இருந்த பொழுதிலும் இவற்றையெல்லாம் அவர்களால் உடனடியாக சாத்தியமாக்கி விட முடியுமா என்றால் இல்லை. அதே போல ஒரு உடுப்புழுவையோ அல்லது ஒரு நைக்கி என்கின்ற ஒரு பாதனையையோ அவர்கள் அமெரிக்காவில் தயாரிக்க முயற்சிக்கும் பொழுது அல்லது தயாரிக்கும் பொழுது அதனுடைய விலை 200 ரூபாய்க்கு இவர்கள் அங்கே இருந்து எடுத்த பொருளின் விலை 400 ரூபாயாக கூட மாறிவிடக்கூடிய சாத்தியக்கூட இருக்கின்றது. எனவே பேச்சுக்கள் அமெரிக்கா இறங்கி வரும். நிச்சயமாக அமெரிக்கா இந்த விடயங்களில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ளும் ஒரு குறுகிய காலத்தில். ஆனால் நம்பிக்கை இழந்து விட்டது. எந்த நாடும் அமெரிக்காவை நம்பாது. குறிப்பாக கனடா கூட இனி அமெரிக்காவை நம்பாது ட்ரம்ப் இருக்கும் வரை. இப்பொழுது குறிப்பாக என்றால் அது பராக் ஒபாமாக இருக்கலாம் அல்லது கமலா ஹாரிஸாக இருக்கலாம். எல்லோருமே புறந்தள்ளி சொல்லுகின்றார்கள் இது ஒரு ஆபத்தான விடயமாக முடியும் என்று. இப்பொழுது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அதிகார பீடத்தில் உள்ளவரே கூறிவிட்டார் இந்த விடயம் என்பது இவ்வாறுதான் செல்கின்றது. ஆனால் ஜேடி வான்ஸ் உப ஜனாதிபதியாக இருப்பவர் நேற்று கூறும் பொழுது ஜனாதிபதியின் திட்டம் மிக நல்ல திட்டம், ஒரு பொருளாதார சரிவு வராது என்று கூறினார். அவர்கள் எல்லாம் ஒரு மமதையில் இருக்கின்றார்கள் அல்லது அதிகார போதையில் இருக்கின்றார்கள் அல்லது அறிவு ஊட்டப்படாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது கனேடிய பிரதமரை பார்த்தீர்களானால் அது எங்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்க வேண்டிய விடயம் அவருடைய அனுபவத்தின் வாயிலாக அவர் ஆணித்தரமாக விடயங்களை எடுத்து சொல்கின்றார். ஆனால் அங்கே உள்ளவர்களுக்கு அறிவூட்டுவதற்கான பயம் கூட இருக்கலாம். சில வேளை பொருளாதார நிபுணர்களை இவர்கள் நாடாமல் இருக்கலாம் அல்லது இவர்கள் இருக்கின்ற அதிகார மமதை என்பது அவர்களை இவ்வாறான நிலைமைக்கு இட்டு சென்றிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் நாங்கள் மற்றொரு பொழுதை சந்திப்போம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கூட எமது சமூக வலைதள பக்கத்தில் காமெண்ட்ஸ் பகுதியில் நேர்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.